ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் துணி பார்த்துட்டு ரிகிஜாக் தமிழ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஓல்டு பிசிஆர் லேப்டாப்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஹார்ட் டிஸ்கில் நம்மளுடைய இம்பார்ட்டன்டான டேட்டாலாம் இருக்கும். ஆனால் நம்மளோட லேப்டாப் ஆன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சிருப்போம். அந்த ஹார்ட் டிஸ்கை எப்படி நம்ம கிட்ட இருக்க ஒர்க் ஆகிட்டு இருக்க லேப்டாப்லையோ இல்லை வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா யூஸ் பண்றது அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். அதுக்காக தான் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அமேசான்ல இருந்து. இந்த ப்ராடக்டை வாங்கினதுக்கு ஒரே ஒரு ரீசன், என்கிட்ட இருக்க இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டேட்டாவை நான் எங்கேயாவது காப்பி பண்ணி வைக்கணும். என்கிட்ட வந்து பிசி கரெக்டாக வேலை செய்யலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு காப்பி பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கலாம், இல்லை டிரைவில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கும்போது தான் இந்த பிராண்ட் சவுண்ட்ஸ்ன்ற பிராண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து கண்ணில் வந்து தென்படுச்சு. இது வந்து 2-in-1. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசியோட இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கையும் வந்து யூஸ் பண்ணலாம் பவர் கனெக்ட் பண்ணிட்டு. இல்லை என்கிட்ட லேப்டாப்போட இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னு நினச்சனாலும் அதையும் நம்மளால் வந்து இந்த கனெக்டர் மூலமாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கு, சூட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 800 அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து வாங்கணும். நீங்கள் பிசிக்கு யூஸ் பண்ணணும், அந்த ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்கணும்னா மட்டும் இந்த அடாப்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டரோட குவாலிட்டி ஓகே நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோடைய ப்ராடக்டோட குவாலிட்டியும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். நான் ஒரு கன்வெர்ட்டர் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஒயர் மேபி இன்னும் கொஞ்சம் லெங்க்தாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்க இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த சிப்பை ஏதாவது மாற்றி இது பண்ணிட்டீங்கன்னா அதனால ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அதை பக்காவாக பார்த்து கனெக்ட் வந்து பண்ணிடுங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து பிசியோடைய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்றனால நான் வந்து பவர் வந்து கொடுக்குறேன். ஸோ பவர் கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க யூஎஸ்பி இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த யூஎஸ்பியை நம்மளுடைய லேப்டாப்லேயோ பிசிலையோ வந்து கனெக்ட் பண்ணோன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகிடும். இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதுனால ரீட் ரைட் ஸ்பீட்லாம் மாறுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே மாறாதோ, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கனெக்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்க பழைய லேப்டாப் பழைய பிசில எல்லாம் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகுது, அதை நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிசிலாம் வேணாம், எனக்கு வெறும் லேப்டாப்புக்கு மட்டும் கனெக்டரா இருந்தா போதும், பவர் சோர்ஸே இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி மாடல்ஸும் அமேசான்ல வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் கீழே வந்து இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பேசுறது நான் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.